ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமையும், ஆவணி மாதத்தின் கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். ஏற்கனவே ஆடி மாதத்தில் பல இன்னல்களை சந்திச்ச உங்களுக்கு ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும், இந்த மாதம் நீங்கள் நினைச்ச விஷயம் நடக்குமா நடக்காதா, என்ன மாதிரியான கிரக நிலைகள் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் வந்திருக்கு. இதை பற்றின முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான தினத்தில் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். கடகராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். மேலும் இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு தெரியுமா? தமிழ் மாதத்தில் 5வது மாதமாக வருது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, விவசாய ரீதியாகவும் சரி, ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுது. ஆவணி மாதத்தில் தான் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார். சிம்ம மாதம் அப்படின்னும் இந்த ஆவணி மாதத்தை சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் பாருங்கள், விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி போன்ற முக்கியமான இந்துக்கள் பண்டிகை ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடப்படும். மேலும் விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி மட்டும் இல்லாமல் ஆவணி மூலம் வெகு விமர்சையான ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாக பார்க்கப்படுது. ஆவணி மாதம் வரும் மூலம் நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக பார்க்கப்படுது. இந்த நாளில் நம்ம சிவபெருமான் வழிபாடை செஞ்சு நம்மளோட வேண்டுதலை மனமாற வச்சா அந்த விஷயம் சீக்கிரம் நிறைவேறும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூலம் அமையும். ஆவணி மூலம் அருமையான நன்மைகளை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடியது. அன்றைய தினம் சிவபெருமான் தரிசனம் கண்டு உங்களோட மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனையை சொல்லி வணங்கிட்டு வாங்க. அந்த விஷயம் கூடிய விரைவில் நடப்பதை நீங்கள் கண்கூட காண்பீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இறைவனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மேலும் இந்த ஆவணி மாதம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சு நிலம் தயாராகக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் விவசாயிகளுக்குமே ஒரு முக்கியமான மாதமாக பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் பாருங்கள், விதை விதைக்கும் பணி தொடங்குவாங்க. அதனால் விவசாயிகளுக்குமே இந்த மாதம் அருமையான ஒரு மாதமாக அமையும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது, அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் நீங்கள் பயன்பெறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. கடகராசி அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் மென்மையான குணம் படைச்சவங்களாகவும் இருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், அதிக அளவில் சென்டிமெண்ட்டை பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. கடகராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் என்ன அப்படின்னு பார்த்தா தெய்வ பக்தி, பெரியவங்க மீது மரியாதை, குழந்தைங்க மீது அன்பு, இது எல்லாமே நிறைஞ்சு காணப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. கடகராசிக்காரங்களை பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லோருக்காகவுமே நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத தியாகம் செய்வீங்க. தெரியாதவங்க அப்படின்னா கூட உதவி செய்வீங்க. பாசத்துக்காகவும் பழகத்துக்காகவும் உயிரையுமே கொடுக்கவே தயங்க மாட்டீங்க. நீங்கள் பாருங்கள், குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க, ஆனால் உங்களோட கருத்தை சொல்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. நீங்கள் சொன்னால் சொன்னது தான், அதை மாற்றி எழுத பிரம்மனால் கூட இயலாது. கடகராசிக்காரங்க இவ்வளவு சாதுவாக இருந்தாலும் கோபம் திடீர்னு வரும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா கோபிச்சுக்குவீங்க. கோபிச்சுக்கிட்டு பல நாள் பல வருஷம் கூட பேசாமல் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த கோபம் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். உங்ககிட்ட பழகிறது ரொம்பவுமே சுலபமான விஷயந்தான். நீதி நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும், அதை தவறுனா பிடிக்காது. 12 ராசிகள்லையுமே அதிக அளவுக்கு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் கொண்டவங்களா கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் ரொம்பவும் உங்களுக்கு பழகினவங்கெல்லாம் பிரியிறது உங்களால் தாங்கிக்கவே முடியாது. கடகராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கலான காலகட்டத்தை கூட ரொம்பவுமே உறுதியாக முடிவெடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும்,
கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படின்னு நாம் பார்க்கலாம். முதல்ல புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு உயர்வான சிந்தனையும் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு ஆவணி மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம். ஞானக்காரகன் குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவருடைய பார்வையால் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் காணாமல் போகும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குணமாகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். ஜென்ம ராசிக்குள்ள அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் பண வரவுல இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடையை நீக்கும். வருமானம் அதிகரிக்கும். அடைபடாமல் இருந்த கடன்களை இப்போ நீங்கள் அடைக்கக்கூடிய நிலை உருவாகும். மனதில் நிம்மதியான நிலை வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் தீரும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். புதிய வீடு வாகனம் இந்த கனவு நனவாகும். உறவினர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். கணவன் மனைவிக்குள் இறக்கமான நிலை வரும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் உங்களோட வார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வது நல்லது. வரவு செலவில் திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் மிகவும் முன்னேற்றமான ஒரு மாதமாக அமையும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கிறதுல எப்பொழுதுமே உறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு. உங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் அதிர்ஷ்டமான ஒரு மாதம். 8இல் சஞ்சரித்த சனி பகவான் வக்ரம் அடையிறது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு விரிய குருவின் பார்வை கிடைக்குது. இதனால் முடங்கி கிடந்த இந்த முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். எதை எடுத்தாலுமே பிரச்சனை, நெருக்கடி, அவமானம், தோல்வி அப்படிங்கிற நிலை மாறும். திடீர் வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும். நிலையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் பூமிக்காரக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி காணாமல் போகும். குடும்பத்தில் உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். எதிர்ப்பு வழக்கு இந்த நிலை மாறும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாலினத்தால் ஆதாயம் கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். கணவரின் உடல்நிலை சீராக மாறும். மருத்துவ செலவுகள் குறையும். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புத்தி சாதுரியமும் தெளிவான சிந்தனையும் கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் மிகவும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதம். ஏன்னா புதனின் சஞ்சாரம் இப்போ சாதகமாக உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகிறதுனால எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பொருளாதார நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும். வெளியூர் பயணம் ஆதாயத்தை கொடுக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். அதன் வழியாக உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் கேது சஞ்சாரம் செய்கிறதுனால 3ஆம் இட செவ்வாயால் நெருக்கடியாகவும் நீங்கும். துணிச்சலாக செயல்படுவீங்க. எடுக்கும் முயற்சி லாபத்தை கொடுக்கும். தேவையான நேரத்தில் சகோதரர்களின் உதவி கிடைக்கும். விலகி இருந்தவங்க கூட உங்கள் நலனில் அக்கறை காட்டுவாங்க. தாயாரின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். திடீரென சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இடம் வீடு வாகனம் என்ற நிலை சுப செலவு கொஞ்சம் கொடுக்கும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க. தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். மாதம் முழுவதும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனையை ஏற்கிறதும் முக்கியமான விஷயத்தில் அவங்க கிட்ட கலந்து பேசி முடிவெடுக்கிறதும் நல்லதாக இருக்கும். விவசாயம் லாபத்தை கொடுக்கும். வியாபாரம் வளர்ச்சி பெறும். முன்னேற்றம் பல வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இதுவரை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும். கணவரின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தினா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். சந்திராஷ்டமம் 6, 7, 8ஆம் தேதி 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்பட இருக்கிறதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறணும்னு நினச்சா நீங்கள் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ஏற்படும் சங்கடங்கள் உங்களை விட்டு நீங்கும். அதுவும் ஆவணி மூலம் அன்னைக்கு கட்டாயம் நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை செஞ்சீங்கன்னா அனைத்து விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.